100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோயில் நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கில் புதிய திருப்பம் நிகழ்ந்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கு தொடர்பாக தற்போது புதிய திருப்பம் நிகழ்ந்துள்ளது. பாலசுந்தர் விடுப்பில் சென்ற பின் பொறுப்பு சார் பதிவாளராக ஜஸ்டின் மணிகண்டன் போலி பத்திரப்பதிவு செய்ததாக வெளியான தகவலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, இந்த வழக்குல திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. என்ன திருப்பம்? இது தொடர்பான முழு விவரங்கள். வினிதா, பழனியில மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி பழனி மலைக்கோயிலின் கட்டுப்பாட்டில் அறநிலையத்துறையுடைய செயல்பாட்டின் கீழே அது இருந்தது. இதை கடந்த மாதம் 6ஆம் தேதி பொறுப்பு சார் பதிவாளராக இருந்த ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை சேதுபதி ஆகிய 2 பேருக்கும் போலி ஆவணங்களை வைத்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஜஸ்டின் மணிகண்டன், வெள்ளத்துறை சேதுபதி மற்றும் நிர்வாகி முருகதாஸ் சுவாமிகள், இந்த 4 பேர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. தற்பொழுது முன்ஜாமீன் கேட்டு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில அவர் விண்ணப்பித்திருந்தாரு. அது தொடர்பான முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி ஒரு புதிய தகவலை நீதிமன்றத்தில் அவர் முன்வைத்துள்ளார். அதாவது அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்த போது, மாவட்ட பதிவாளரும் பழனி சார் பதிவாளர் ஆகியோர் 2 பேருமே விடுப்பில் சென்ற காரணத்தினால்தான் தனது சார்பில் உள்ள ஜஸ்டின் மணிகண்டன் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பொறுப்பு பதிவாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அதற்கு முன்பு பாலசுந்தர் என்ற முந்தைய சார் பதிவாளர் 3ஆம் தேதியே இந்த பத்திரப்பதிவை செய்து முடித்து விட்டாரு. ஏறக்குறைய எல்லா பணிகளையும் அவர் முடித்து கையெழுத்திட்டு இருந்த நிலையில ஜஸ்டின் மணிகண்டன் அவர் அதனுடைய தொடர்ந்து அடுத்த கட்ட பத்திரப்பதிவுகளை மட்டுமே அவர் தொடர்ந்து மேற்கொண்டார். அதனால இதற்கான முழு காரணம் இவர் அல்ல. அவங்க 2 பேரும் விடுப்பில் சென்ற மாவட்ட பதிவாளரும் பழனி பதிவாளரும் விடுப்பில் சென்றிருந்த காரணத்தில் தற்காலிகமாக பொறுப்பு பணியை மட்டுமே மேற்கொண்டு அவர்கள் ஏற்கனவே தொடங்கி வைத்த அந்த ஆவணங்களை தன்னுடைய மனுதாரர் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிற ஒரு புதிய தகவலை முன்வைத்திருக்கார். இது தொடர்பாக நீதிபதி இது தொடர்பாக விசாரணை நடத்த போது 2 தரப்பினர் 2 சார் பதிவாளர்களுமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இருவரையுமே விசாரிக்க வேண்டும், அவர்கள் இருவருமே பொறுப்பு இதற்கு அப்படின்னு கூறி முன்ஜாமீனை ஜஸ்டின் மணிகண்டனுக்கு அவர் வழங்கியுள்ளார். இப்ப உள்ள தொடர் பிரச்சனையில ஜஸ்டின் மணிகண்டன் இதில் முழுமையாக அவர் தலையிட்டு இந்த பத்திரப்பதிவை முடித்தாரா அல்லது அவருக்கு முன்பே இந்த பணிகள் தொடங்கப்பட்டதா என்பது குறித்து தற்பொழுது புதிய திருப்பம் உருவாகியுள்ளது. வனிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.